எனக்கு விஷயம் ஏதாவது பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. ஐடி படிக்க தான் ஆசை. என்னுடைய சொந்த காசு 1 லட்சம் வாங்கணும். ஐடி படிக்கிறீங்க எதுக்குமா தேங்க்ஸ். அப்பா என்ன ஃபீல் பண்ணாங்க நான் அன்னைக்குமே இருக்கேன். நான் பண்றேன். ஓகேவா? என்ன நினைக்கிறீங்க? ஏழை மாணவியின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்திய பாலா. பரீட்சை நாளில் தந்தை இறந்த போதும் 474 மதிப்பெண்கள் பெற்ற அந்த மாணவியை வீடு தேடி சென்று உதவி செய்த பாலா குறித்த நெகிழ்ச்சி காணொளி. எனக்கு விஷயம் ஏதாவது பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. ஐடி படிக்க தான் ஆசை. என்னுடைய சொந்த காசு 1 லட்சம் வாங்கணும். ஐடி படிக்கிறீங்க எதுக்குமா தேங்க்ஸ். அப்பா என்ன ஃபீல் பண்ணாங்க நான் அன்னைக்குமே இருக்கேன். நான் பண்றேன். ஓகேவா? என்ன நினைக்கிறீங்க? கடலூரை சேர்ந்த மாணவி ராஜேஸ்வரி 12ஆம் வகுப்பில் இயற்பியல் தேர்வு. அன்றைய தினம் அவரது தந்தை காலஞ்சென்று விட்டார். பெற்றோர் உறவுகளின் ஆசிரியர்களின் உதவியோடு அன்று அவர் தேர்வு எழுதிவிட்டு ஓடோடி வந்து தனது தந்தையின் இறுதி முகம் கண்டு கதறி அழுது பிரியா விடை கொடுத்திருந்தார். அதோடு தனது தந்தை இல்லாத சூழ்நிலையில் எப்படி இனி எதிர்காலத்தில் தனது ஐடி கனவு மேற்படிப்பு எல்லாவற்றையும் செய்வது என வீட்டில் முடங்கி கலங்கி கொண்டிருந்த அந்த மாணவி இன்று இறைவனே தனது வீட்டிற்கு வந்தார் போல் மகிழ்வடைந்திருக்கிறார். 1 லட்சம் ரொக்கம் மற்றும் மடிக்கணினியை வாங்கி கொடுத்து மேலும் உதவி என்றாலும் உனக்கு ஒரு அண்ணனாக நான் இருக்கிறேன் என கூறி சென்றிருக்கும் பாலாவிற்கு பாராட்டுக்கள் கோடி கோடிகளாய் குவிந்து வருகிறது. என்னுடைய சொந்த காசு 1 லட்சம் வாங்கணும். ஐடி படிக்கிறீங்க எதுக்குமா தேங்க்ஸ். அப்பா என்ன ஃபீல் பண்ணாங்க நான் அன்னைக்குமே இருக்கேன். நான் பண்றேன். ஓகேவா? என்ன நினைக்கிறீங்க?